ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கண்ணம்மாட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அந்த தீவிரவாதியை கண்ணம்மா தாக்கி கீழே தள்ளிடுறாங்க. அந்த தீவிரவாதி இப்போ இறந்து போயிடுறான். அதை இன்னொரு தீவிரவாதி வந்து பாக்குறான். என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு கோவமா பேசுறான். தீவிரவாதியோட ஹெட்டிட்ட சொல்றதுக்காக அவன் போறான். அப்போ கண்ணம்மா சொல்றாங்க, நீ பெருமாள் அண்ணனோட பையன் தானே அப்படின்னு கேக்குறாங்க. உங்க கிராமத்துல நான் 8 வருஷம் இருந்திருக்கிறேன். இந்த கிராமத்திலேயே நல்லா படிக்கிற பையன் நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அம்மா அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நீ ஒரு நல்ல நிலைமையில இருப்பன்னு பார்த்தா இப்படி தீவிரவாதியா வந்து நிக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட அம்மாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டப்ப நானும் சில பேரும் சேர்ந்து நாடகம் நடிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து உன்னோட அம்மா ஆபரேஷனுக்காக கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க அம்மாவும் நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி உயிர் பழச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அம்மாவுக்கு உதவி செஞ்ச சமூகத்துக்கு நீ திருப்பி கொடுக்கறது இதுதானா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருக்கிற பெண்கள் குழந்தைகள்லாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெளியில போனாலும் மானத்தோட போவோமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உன்னோட அக்கா தங்கச்சிக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன, உனக்கு என்ன சுடணுமா, சுடு அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. தீவிரவாதி அங்க எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். அடுத்ததா தீவிரவாதியை காண்டாக்ட் பண்ணி போலீஸ்காரங்க பேசுறாங்க. என்ன ஐஜி சார், இந்த நேரத்துல உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேக்குறான் தீவிரவாதி. எங்களோட கோரிக்கைகளை கவர்மெண்ட்ட சொன்னீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறான். ஐஜி சார் சொல்றாரு, நீ அங்க இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் வெளியில அனுப்பிடு, அதுக்கப்புறமா உன்னோட கோரிக்கைகளை கண்டிப்பா கவர்மெண்ட் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நீங்க செல்வத்தை ரிலீஸ் பண்ணும்போது 10 பேரை நான் வெளியில அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி ஆஃபர்லாம் ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த தீவிரவாதி சொல்லிடுறான். நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் குழந்தைகள்லாம் என்னால வெளியில அனுப்ப முடியாது அப்படின்னு முடிவா சொல்லிடுறான். அடுத்ததா வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. குடுகுடுப்புக்காரர் வந்து இப்ப குறி சொல்றாரு. இந்த வீட்டுக்கு ஒரு புது வரவு வரப்போகுது, அது வீடையே தலைகீழா மாத்த போகுது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க, எனக்கு புரியலையே மாப்பிள்ள அப்படின்னு வெண்பாவோட அம்மா சொல்றாங்க ரோஹித். அது எனக்கு புரிஞ்சிருச்சத்த அப்படின்னு சொல்றாரு அவரு. வெண்பா இப்ப அங்க வராங்க. குடுகுடுப்புக்காரர் வீட்டுக்கு ஒரு புது வரவு வருது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன சொன்னாருன்னே புரியல அப்படின்னு வெண்பாவோட அம்மா சொல்றாங்க. அது வந்து எனக்கும் வெண்பாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சுல, அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்றாரு. அத்தைட்ட சொல்லட்டுமா வெண்பா அப்படின்னு கேக்குறாரு. வெண்பா சொல்லிராத அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் வெண்பாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறமா கல்யாணம் தானே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கும் வெண்பாவுக்கும் குழந்தை பிறக்கும்ல, அதை பத்தி தான் அவர் சொல்றாரு அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. என்ன மாப்பிள்ள, கல்யாணமே என்ன ஆகல, அதுக்குள்ள குழந்தைய பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க வெண்பாவோட அம்மா. மாப்பிள்ளைய பார்த்து எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றத பழகிக்கோ வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வெண்பாவோட அம்மா. இது என்ன வீடா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு வெண்பா கோபப்படுறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. தீவிரவாதியோட ஹெட்டுக்கு இப்போ விஷயம் தெரிய வருது. அவன் ஹாஸ்டேஜஸ்ல ஒருத்தரை பிடிச்சு வச்சு, யாரு என்னோட சகோவை கொண்டது உண்மையை சொல்லல அப்படின்னா இவரை சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். கண்ணம்மா இப்ப எழுந்து நிக்கிறாங்க. நான் தான் அவனை கொன்னேன், அதுவும் என்னோட கையால தான் கொன்னேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ கொண்டுட்டு நீயே கொன்னேன்னு ஒத்துப்ப அப்படின்னு கோவமா கேக்குறா. நீ எல்லாம் இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு கண்ணை இப்போ கண்ணம்மாவோட தலைமையில வைக்கிறான். கண்ணம்மா சொல்றாங்க, நான் சாகிறத பத்தி நான் கவலைப்படல, ஆனா நான் எதுக்காக அவனை கொன்னேன்ற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செல்வம் சொல்றான், கண்ணம்மாவை பேச விடாதீங்க, அவ எதையாவது பேசி குழப்பிடுவா, சுடுங்க சகோ அப்படின்னு சொல்றான். ஹெட்டும் இப்போ கண்ணம்மா தலைமையில கண்ணை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.